2024 மே மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 62வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். The promise for 2024 May is found in Isaiah 62, verse 12. They shall be called holy people and redeemed by the Lord. They shall be named as a good place and a city which is full of people. இந்த வசனத்தில் 4 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஜனம், மீட்கப்பட்டவர்கள், தேடிக்கொள்ளப்பட்டது, கைவிடப்படாத நகரம். இந்த பரிசுத்த ஜனம் என்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பில் காட்ஸ் ஓன் பீப்புள், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் தான், எல்லாரும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், சிருஷ்டிப்பின்படி எல்லாரும் கர்த்தருடைய சந்ததி தான். அது என்ன, கர்த்தருக்கு சொந்தமான ஜனம் என்றால் அவர்கள் கர்த்தரை சொந்தமாக்கி கொண்டவர்கள். எல்லாரும் கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆனால் ஒரு சிலர் தான் தங்களை கர்த்தருக்கு சொந்தம் என்று கண்டு கொள்கிறார்கள், கர்த்தரை சொந்தமாக்கி கொள்கிறார்கள். இந்த சொந்தத்தை பாராட்டுறாங்க. ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஃபோன் பண்ணுறதும் இல்லை, அவன் வீட்டுக்கு போகிறதும் இல்லை, அவன் வீட்டுக்கு வந்தானா அவனை என்னன்னு வாங்கன்னு கேட்குறதும் இல்லை, நல்லது கெட்டதுக்கு போகிறதும் இல்லைன்னா அந்த சொந்தம் விட்டு போயிடும். சொந்தக்காரன் தான், கூட பிறந்தவனாக கூட இருப்பான், சொந்தம் விட்டு போயிடும். போகணும், வரணும், பேசணும். அப்போ தான் அந்த சொந்தம். இன்னும் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, கொடுக்கல் வாங்கல் நடந்தால் தான் சொந்தம் இருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படியும் கருதுகிறவர்கள் உண்டு. ஏதோ ஒரு போக்கு வரத்து, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல், பேச்சு வார்த்தை இருந்தால் தான் அந்த சொந்தம் அது எஃபெக்டுக்கு வரும், அந்த சொந்தம் செயல்படும், அந்த சொந்தம் தொடரும். இல்லைன்னா அடுத்த தலைமுறையில் யாருன்னே தெரியாமல் போயிடும். அண்ணன் தம்பியாக இருப்பான், யாருன்னே தெரியாமல் போயிடும். சித்தப்பாவை யாருன்னே தெரியாது, பெரியப்பாவை யாருன்னே தெரியாமல் போயிடும். ஆண்டவரோடு உள்ள உறவை தொடர்கிறவர்கள், அந்த உறவை தக்க வைத்துக் கொள்கிறவர்கள், உறவு பாராட்டுகிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சாபத்திலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களிலிருந்து நம்மை மீட்கிறார். அதுல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 8ஆம் வசனத்துல, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். நமக்கு சொந்தமான ஒரு காரியத்தை சத்துருவாகிய பிசாசு அதை அவன் எடுத்துக்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அவர் நம்மை மீட்கிறார். தானியம்னா மாச கணக்கில் அல்லது வருஷம் முழுசும் பாடுபட்டு விதைச்சி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அந்த தானியத்தை கொண்டு வந்தா அதை சத்துரு கொண்டு போயிடுறான், பிசாசு கொண்டு போயிடுறான். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்க விரும்புகிறார். நிறைய உழைப்பாங்க சிலர். பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க.
3 தொழில் 4 தொழில் செய்வாங்க, 2 வேலை 3 வேலை செய்வாங்க. ஆனா அதனுடைய கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. எவ்வளோ அவங்களுக்கு அதனால ஆதாயம் அல்லது வருமானம்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அல்லதுன்னா ரொம்ப ஒன்று நஷ்டமாக இருக்கும், இல்லை ஒன்றுமே இருக்காது, இல்லை ரொம்ப சொற்ப வருமானம் ஆதாயம் தான் கிடைக்கும். அது வேலை மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, ஊழியத்திலையும் அப்படி நடக்கும், படிப்புலையும் சிலருக்கு அப்படி தான் நடக்கும். 24 மணி நேரம் படிப்பாங்க, கடைசியில் பாஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களும் உண்டு. அதாவது பலனை சத்துரு கொண்டு போய் விடுவது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்க விரும்புகிறார். உன்னுடைய பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலனை நாம் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை. அதிலிருந்து அவர் நம்மை மீட்கிறார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்படாத நகரம் தேடிக்கொள்ளப்பட்டது. தேடிக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல குட் பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நல்ல இடத்தை தான் எல்லாரும் தேடி வருவாங்க. இப்போ பாருங்க, வெயில் காலம், எல்லாரும் எங்கே போவாங்க? வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க கோடை வாசஸ்தலத்துக்கு போவாங்க. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு போவாங்க. ஊட்டிக்கு போனால், கொடைக்கானலுக்கு போனால் பல மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். கொடைக்கானலில் நான் ஒரு விளக்காரரை பார்த்தேன். அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசினேன், தமிழில் பதில் சொன்னார். அவர் சொன்னார், நான் எத்தனையோ வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னார். 20 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கிறேன்னாரு. ஊழியக்காரர் கிடையாது, நல்ல தமிழில் பேசினார். ஒரு நல்ல இடம்னா அந்த மாதிரி பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஊட்டியில் ஒரு பிரபலமான வட இந்தியாவை சேர்ந்த நடிகர் அங்கேயே வந்து குடியிருக்கிறாரு. அப்படி வேற மாநிலங்களை சார்ந்தவர்களெல்லாம் அங்கே குடியிருக்கிறத நான் பார்க்க. நல்ல இடம்னா தேடி வர்றாங்க. கோடை வாசஸ்தலம் மட்டுமல்ல, இப்போ எல்லா வட இந்தியர்களும் இங்கே தானே தேடி வராங்க, தமிழகத்துக்கு தானே. அங்கே வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, எல்லாம் இங்கே தேடி வராங்க. இங்கே வந்தால் ரேஷனில் நல்லா இலவசமாக கிடைக்குது பொருட்கள். நல்ல எங்கு பார்த்தாலும் இலவச மருத்துவ வசதி, இலவச கல்வி வசதி, நல்ல பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள். இங்கே தேடி வந்துடுறான், குடும்பமாக வந்துடுறான். அதனால தான் இங்கே வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது. இது நல்ல இடம். அது மாதிரி ஒரு நல்ல இடமா மற்றவர்கள் நம்மை தேடுகிற ஒரு நிலையில் ஆண்டவர் நம்மை வைக்கிறார். கூகுளில் கணக்கெடுப்பாங்க, யாரை அதிகமாக தேடுறாங்க, இந்த வருஷத்தில் அதிகமாய் தேடப்பட்டவர் இவர் தான், இத்தனை மில்லியன் பேர் தேடினார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வைக்க விரும்புகிறார். கைவிடப்படாத நகரம், a city full of people. ஒரு பட்டணம், அதில் ஆளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் ஆளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? Not deserted, not abundant. அதாவது குடியிருப்பு இல்லாத நிலைக்கு ஒரு நாள் அந்த பட்டணம் போகாது. எத்தனையோ பட்டணங்கள் ஆளே இல்லாத பட்டணமாக எத்தனையோ பட்டணங்கள் மாறி இருக்கின்றன. நான் பாடலிபுத்திரம் என்கிற அந்த பட்டணம், அந்த பட்டணத்துக்கு அதனுடைய எச்சங்கள் சொச்சங்கள் அதை பார்க்கும்படி போயிருந்தேன். ஒரு ஆவணப்படம், பீகாரில் நான் ஊழியம் செய்த போது ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிற ஒரு பணியில் அந்த பாடலிபுத்திரம் ஒரு கொஞ்சம் எச்சங்கள் சொச்சங்கள் தான் இருக்காங்க. அதை போய் பார்க்க, அதை படப்பிடிப்பு நடத்த போயிருந்தேன். ஒரு பெரிய பேரரசனுடைய தலைநகரமாக இருந்தது பாடலிபுத்திரம். ஆனால் இப்போ ஒரு பாழடைஞ்ச ஒரு
புதைபொருள் ஆராய்ச்சி கண்காட்சி மாதிரி இருக்கிறது. தனுஷ்கோடி பெரிய நம்ம தமிழகத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால அது ஒரு பெரிய துறைமுகம். தனுஷ்கோடி எல்லா வெளிநாட்டு பொருட்களும் அங்கே கிடைக்கும். பெரிய துறைமுகம். ஆனா இப்போ ஆட்கள் குடியிருக்க ஒரு ஆள் கூட குடியிராத ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால கைவிடப்படாத, தேவனால் கைவிடப்படுவது மட்டுமல்ல, மனிதர்களாலும் கைவிடப்படாமல் இருப்பது. நம்முடைய தேவன் கைவிடாத தேவன் தான். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிட மாட்டார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல, புதிய விஷயம் அல்ல. இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், மனிதர்கள் கூட நம்மை கைவிட மாட்டார்கள். நம்மை மனிதர்களால் கைவிடப்பட்ட நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி மனிதர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு நிலைமைக்குள்ள இந்த மே மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். இந்த மே 1ஆம் தேதி என்னுடைய 60வது பிறந்த நாள். 59 ஆண்டுகளை முடித்து 60வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். நான் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதில்லை. எனக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மே மாதத்திற்காக நன்றி. ஏப்ரல் முழுவதும் காத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா 62:12 படி நாங்கள் உம்மை சொந்தம் பாராட்டுகிற மக்களாக, ஆண்டவரே, மீட்கப்பட வேண்டியதிலிருந்து மீட்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்கள் எங்களை தேடி வருகிற ஒரு நிலையில நாங்கள் காணப்படவும், நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆனால் மனிதர்கள் கூட எங்களை கைவிட மாட்டார்கள். யாரும் எங்களை கைவிட மாட்டார்கள், யாரும் எங்களை ஒதுக்க மாட்டார்கள் என்கிற அந்த நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நீர் தருவீராக. கிருபை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.